வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 1 டிசம்பர் 3rd ஷிஃப்ட்ல கேட்டேன் கரண்ட் அஃபேர் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி பேட்டர்ன்ல கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் ஹியூமன் பாடி மெயின்லி கார்டு. ஆக்சுவலி இது பயாலஜில ஹியூமன் பிசியாலஜியோட டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். மெட்டபாலிசம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே செரிச்சு செரிமானம் ஆகி உள்ள எனர்ஜி எடுத்துக்கிறது பார்த்தீங்களா நம்ம உடம்பு. அதான் நம்ம சொல்லுவோம்னா அதோட டெஃபனிஷன் தான் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து, ஃபார் வாட் பிரைமரி பர்பஸ் ஆர் த இன்செக்டிசைட் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். பூச்சிக்கொல்லி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? பூச்சிகளை கொல்றதுக்காக. ரொம்ப பேசிக்கா ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்க, which of the following not a part or system of living organism. பாய்சன் டெஃபினட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்போட பாட்டா என்ன? கிடையவே கிடையாதுல்ல. அதனால இது வராது. இந்த மாதிரி சில ஈஸியான கொஸ்டின் என்னன்னா இந்த வருஷம் நம்ம சயின்ஸ்ல பர்டிகுலரா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் என்ன சொல்லலாம்னா, சயின்ஸ்ல கேட்குற 25 கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா கட் ஆஃப் அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அடுத்து வாங்க, கோல்கை அப்பாரட்டஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்னு இருக்காங்க. கோல்கை அப்பாரட்டஸ் இது எதுல இருக்குன்னா என்டோ மெம்பரைன் சிஸ்டம் ஆர் என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்டோ மெம்பரைன்ல தான் ரெண்டு இருக்கும். ஒன்னு ரஃப் அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு ஸ்மூத் அப்படின்னு இருக்கும். இதோட அட்டாச்சா தான் என்ன கோல்கை அப்பரேட்டஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இந்த கோல்கை அப்பரேட்டஸ் எதோட அட்டாச்சா இருக்குன்னா என்டோ மெம்பரைன் சிஸ்டம். இது எல்லாமே நான் கிளாஸ் பிடிஎஃப் உங்களுக்கு சயின்ஸ்ல வந்துன்னா பர்ஃபெக்டா கிளாஸஸ் எடுத்துருதேன். இதுக்கான சோர்ஸ் எல்லாமே என்சிஆர்டி தான். எதுக்காக இதையும் சொல்றேன் அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட் ஸ்கூல் புக்ல நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, அந்த புக்ல இருக்கதா கொஸ்டினா கேட்கறாங்க. அதனால என்னன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு வாட்டி நல்லா ரிவிஷன் பண்ணுவோம். என்னோட கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்ணினா அதுக்கான பிடிஎஃப்மே கொடுத்துருப்பேன். ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் 2022 ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் எடுத்தேன்னா பயாலஜில 9 வீடியோ போட்டிருந்தேன். அதுல செல் ரிலேட்டடா எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல ஒரு கொஸ்டின் நான் எண்டோ மெம்பரைன் சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்கேன். அது சொல்லும் போதே நான் டீச்சர்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, அதோட அட்டாச்சா தான் கோல்கை அப்பரேட்டஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. எதுக்கான நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா நீங்க பார்த்திருந்தா கூட என்ன பண்ண முடியும்னா, எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால எலிமினேட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். அதனாலதான். நெக்ஸ்ட் போலாம். மல்டிபிள் ஃபிஷன்ஸ் அக்கர் இன் which of the following organism. இது ஒன்றும் கிடையாது. அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரீப்ரொடக்ஷன்ல 2 மெத்தட் இருக்கும். ஒன்று செக்ஷுவல், ஏசெக்சுவல். ஏசெக்சுவல் நிறைய டைப்ஸ் இருக்கும். அதுல ஒன்று பைனரி ஃபிஷன்ஸ். நான் பைனரி ஃபிஷன்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், இதே மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மல்டிபிள் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பிளாஸ்மோடியம். பைனரி ஃபிஷனுக்கு என்னன்னா பாக்டீரியா, சம் புரோட்டிஸ்டா வரும். கனெக்ட் பண்ணுங்க. ஈவன் எதுக்குன்னா இந்த மாதிரி டாபிக் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடா 2022 கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் கேட்கறாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. அதாவது ப்ரீவியஸ் இயர்ல என்ன டாபிக் எல்லாம் கொஸ்டின் எடுத்தாங்களோ அதே தான் இந்த வருஷமும் ரிப்பீட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த சீரியஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங் டேல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டு போங்கன்னா பார்த்துட்டு போங்க. சரி, அடுத்து போலாம். ரிவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட், ஒலியோட எதிரொலி இருக்கு பாத்தீங்களா, இதோட அட்வான்டேஜ் என்ன, அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். சவுண்ட் அப்படின்னு டாபிக் இதுல இருக்குன்னா பிசிக்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். இல்ல ரிவர்பரேஷன், எதிர் முழக்கம்னு சொல்றது. இப்ப நம்ம ஒரு சினிமாவுக்கு போறோம்னு வச்சுக்கலாம். சினிமாவில் தியேட்டருக்கு போயிட்டு அங்க சவுண்ட் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க அந்த ஆடிட்டோரியம் என்னன்னா இந்த ரிவர்பரேஷன் கான்செப்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் இங்க பாருங்க, ஆடிட்டோரியம், ஈவன் சினிமா தியேட்டர் எல்லாமே இதோட அப்ளிகேஷன் ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வச்சுக்கலாம், அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ஹான்ஸ் சவுண்டோட குவாலிட்டி இங்க ஆடிட்டோரியம், மியூசிக்கல் ஹால்ல. சரி, அடுத்து, when a bus starts suddenly the passenger are pushed backward. இது என்ன phenomenon? அதாவது இந்த டாபிக் எதுல வரும்னா, மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கா பிசிக்ஸ்ல, அதுல இருந்து கேட்டுருக்காங்க. மோஷன்ல லா ஆஃப் மோஷன், அதுல என்ன நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் லேர்ன் பண்ணோம். இப்போ அந்த பஸ் சம்பந்தப்பட்டது என்ன, இனர்ஷியா கான்செப்ட். இனர்ஷியா கான்செப்ட் அப்படின்னு வந்தாவே நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆல்சோ கால் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்ப இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க,
ஃபாலிங் டவுன் பேக்வேர்டு. நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். டக்குன்னு வண்டி எடுக்கும்போது நம்ம எல்லாம் நம்ம உடம்பு பின்னாடி வந்து போகும் பாத்தீங்களா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து, when 10 resistor of the same resistance are connected in series, what is the equivalent resistance அப்படின்னு இருக்கா? அதாவது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியோட டாபிக். இதோட டாபிக் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டியில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டரை வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணும் போதும் பேரலா கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி வரும் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஈவன் பிசிக்ஸோட டாபிக்ல வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டியோட இதுல நான் சொல்லியிருப்பேன். பேரலா கனெக்ட் பண்ணா 1/R டோட்டல் அப்படின்னு எடுக்கணும். சீரியஸ்னா ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். அதாவது ஆர் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் டோட்டல் கண்டுபிடிக்கணும் சீரியஸ்ல இருக்கும்போது அப்படியே கூட்டிக்கிற வேண்டியதான். R1 + R2 + இந்த மாதிரி போகணும். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ இங்க 10 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெசிஸ்டரோட சேம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? மொத்தம் 10னா 6 வரும். அப்ப 10 ஆர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுங்க. அடுத்து போலாம். கரோஷன் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் ரியாக்ஷன்? தமிழ்ல தப்பா கொடுத்துருக்கு. அதாவது துருப்பிடித்தல் இருக்குல்ல, அது எந்த வினை வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுல இருந்தா வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கரோஷன் துருப்பிடித்தல் எதனால நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கிறனால. அதாவது ஒரு மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். அது எதனால? மாய்ஸ்டர் ஏர்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது. அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அடுத்த கேள்வி. இன் a concave mirror, when are the object and its image of the same size இருக்கா? முதல்ல இது என்ன டாபிக்னா லைட் டாபிக். ஸோ லைட்ல வந்து என்னன்னா நம்ம வந்து மிரர் கான்செப்ட் லேர்ன் பண்ணுவோம். மிரர்ல 2 விதமான மிரர் சொல்லுவாங்க. ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். கான்கேவ் மிரர் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. கான்கேவ் மிரர் பொறுத்தளவுக்கு 6 விதமான இடத்துல என்னன்னா நம்ம ஆப்ஜெக்டை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால 6 விதமான இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல எந்த இடத்துல சேம் சைஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அட் எங்க சென்டர்ல. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா an object at the center of the curvature வைக்கும் போது தான் என்ன நினைச்சுக்கலாம் அந்த இமேஜ் வந்து அதாவது இமேஜும் சரி ஆப்ஜெக்டும் சரி சேம் சைஸ்ல கிடைக்கும்னா இது கண்டிஷன். இது நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணாதான் இது எல்லாமே நான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து கிளாஸ்லயே எடுத்திருக்கேன். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. கான்கேவ் அப்படின்னு வந்தாவே 6 விதமான வந்து இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். மறந்துடாதீங்க. ஈவன் நான் பிசிக்ஸோட சீரீஸ்ல எடுக்கும்போது லைட் ரிலேட்டடா வந்து ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது ரிலேட்டடா கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் ரிலேட்டடா தான் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது அந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர அப்படின்னா ஒன்ஸ் நம்ம மைண்ட்ல ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் ஹால்ல பார்க்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஈஸியா என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான். சரி, அடுத்து வாங்க. which of the following statement about liquid is correct அப்படின்னு இருக்கா? ஸோ லிக்விடை பொறுத்து என்னன்னா இது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். அதுல சாலிடு லிக்யூடு கேஸ் வந்து பார்க்கும்போது மூணுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். லிக்விடை பொறுத்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து ஃபிக்ஸா இருக்கும். ஆனா என்னன்னா ஷேப் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. உண்மை தானே? லிக்விட் வந்து என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஊத்துறோம் இல்லை எந்த ஊற்றினாலும் என்ன ஷேப் வந்து என்னன்னா அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கும். தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டான ஷேப் எது கிடையாதுன்னா லிக்விடுக்கு கிடையாது. அதை வச்சுதான் கேட்டுக்கோங்க. லிக்விட் வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கோங்க. லிக்விடுக்கு வந்து வால்யூம் டெஃபினைட் வால்யூம் இருக்கு. ஆனா டெஃபினைட்டான வந்து ஷேப் வந்து கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வாங்க. which one of the following show a property of நான் மெட்டல் இருக்கா? ஓகே, இது என்ன டாபிக் அப்படின்னா மெட்டல் நான் மெட்டல்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து கேட்டிருக்காங்க. நான் மெட்டலுக்கான பேசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. இல்ல 2வது பாயிண்ட் பாருங்க. மெட்டாலிக் கிளஸ்டர் அதாவது ஒரு உலோகம் இருக்குன்னா அந்த உலோகத்துக்கு பளபளக்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதோட கேரக்டரே இருக்கும். ஆனா நான் மெட்டலுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னா மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும். அவன் கேட்ட கேள்வி எது வந்து நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது மெட்டல் தான் போனோம். நான் மெட்டல் பண்ணாது. மெல்லபிள் டெக்டபிள் வந்து மெட்டல். அதே மாதிரி சொனரஸ் ஆல்சோ மெட்டல். அவன் கேட்டது நான் மெட்டல், அதனால நான் கிளஸ்டர்ஸா வரும். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் மெட்டல்ஸ் ஆர் வந்து இங்க பாருங்க. நான் மெட்டல் ஆர் நெய்தர் மெல்லபிள் நான் டெக்டபிள். அதாவது தகடாக விரிக்கிற தன்மை, கம்பியாக நீள்ற தன்மை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்னஸ் கடின தன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டானதான்.
நான் மெட்டல் சாஃப்ட். ஆனா அதுல எக்ஸப்ஷன் இருக்கும், அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்து வாங்க, நம்மளுடைய which type of carbon atom or compound is used as a fuel? இதெல்லாம் ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது ஃபியூல் அப்படின்னு வந்துட்டாவே உங்க மைண்டுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுனா ஹைட்ரோ கார்பன் தான். இது எல்லாமே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பனேட், இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ரிலீஸ் ஆகிற வந்து ஒன் டைப் ஆஃப் எமிஷன், ரைட்டா? ஹைட்ரோ கார்பன், இந்த மீத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதுல என்ன பெட்ரோல், டீசல், எல்பிஜி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். இது என்ன டாபிக் கேட்டீங்கன்னா, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் கெமிஸ்ட்ரியில, அது ரிலேட்டட் தான். ஸோ ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டட் நீங்க ப்ராப்பரா வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து போலாம். அடுத்த கேள்வி, the nerve ending at the end of a neuron it's called. இது லாஜிக்கா கூட எடுக்கலாம். ஓகே, எண்ட் பார்ட் அப்படின்னு கேக்குறாங்க. டெர்மினல் அப்படின்னு கூட இருக்கலாம்னு சொல்லி நீங்க எடுக்கலாம். ஆக்சனோட டெர்மினல். இது ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலியல் டாபிக்ல நம்ம நியூரல் சிஸ்டம் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. நியூரானோட ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாருங்களேன், அதாவது ஆக்ஸான இந்த பார்ட் தான் ஆக்சன். இதோட எண்டு பகுதியில நெர்வ் எண்டிங் சொல்லுவாங்க. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டென்ட்ரைட் இங்க இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கேன். எதுக்காக சொல்ல வரணும், இங்க பாருங்க, டென்ட்ரைட் வராது, அவங்க கேட்கறது எண்டு பார்ட் கேட்கறான். அதே மாதிரி ஆக்சானும் வராது, ஆக்சானோட டெர்மினல் தான் வரும், செல் பாடி வந்து வராது. அடுத்து பார்த்தோம்னா, பிளான்ட்ஸ் நீட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூட்ரியன்ஸ் இருக்கா. இது என்ன நியூட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பயாலஜில ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல பிளான்ட்டுக்கான நியூட்ரியன், அதே மாதிரி அனிமலுக்கான நியூட்ரியன்ஸ் பார்க்கும்போதும் பிளான்டோட நியூட்ரிஷன் அப்படின்னு வந்தாவே நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்பிக்கு ஞாபகத்துல வச்சுங்க. ஆக்சுவலி என்னன்னா, அது நம்ம வந்து ஜாகிரபிலே லேர்ன் பண்ணிருப்போம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருப்போம். ஒரு பிளான்ட்டுக்கு இப்ப நம்மளே வந்து நீங்க கிராமத்துல இருந்தா டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். யூரியா ஃபெர்டிலைசர் நம்ம வந்து உரம் போய் போடுவோம் பாத்தீங்களா, அதுக்கான ரீசனை வந்து நம்ம இந்தியால இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹை டிமாண்டா இருக்கும். ஏன்னா நம்ம மண் வந்து ரொம்ப லோவானது, வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கம்மியா இருக்கனால. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் இங்க இருக்கு, பொட்டாசியம். அதுக்கப்புறம் தான் என்ன தேவைப்படும்னா அயனு, காப்பர், ஜிங்க், இதெல்லாம் தேவைதான். அவன் கேட்கறது லார்ஜ் அமௌண்ட் சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது என்பிக்கல ஒண்ணுதான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். அவ்வளவுதாங்க. ஆக்சுவலி என்னன்னா, சயின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வருஷம் அவ்வளவு டெப்த் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, 2022ல கேட்டா நீங்க இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாருங்களேன், ரொம்ப டெப்தா இருக்கும். இந்த வருஷம் டெப்தா போகாம நிறைய டாபிக்ல வந்து கை வைக்கிறாங்க. அதனால வந்து ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. 25 கொஸ்டினுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் என்னன்னு வச்சுக்கலாம், உங்களால நல்லா வந்து கட் ஆஃபா தாண்டி நீங்க ஹை ஸ்கோர் என்ன ஈஸியா எடுக்க முடியும். அதனால சொல்றேன், சீரீஸை வந்து கண்டிப்பா பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சில ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் மட்டும் வந்து நான் வந்து கிளாஸஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு கோர்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப்பாவே என்னன்னா நான் சயின்ஸோட கிளாஸஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சயின்ஸ் மட்டும் போதும், இந்த ஒரு 10 15 நாளைக்கு மட்டும் வந்து நான் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த மெம்பர்ஷிப் மந்த்லி வந்து, அதாவது நீங்க இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா 59 ரூபா நீங்க பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த என்டையர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டாபிக் வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆனா இதுல இன்னொன்னுமே ஆட்டோ பே அப்படின்னு இருக்கு. மெம்பர்ஷிப்ல வந்து ஆட்டோ பேன்னு இருக்கும். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் என்ன பண்ணா நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா இது சம்டைம்ஸ் இஷ்யூ ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் வச்சுட்டா கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, கரண்ட் அஃபேர் வந்து சீரிஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, which a person took charge as a chairman of SEBI in March 2025? இது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் சீரிஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்தேன் பாத்தீங்களா, அதுல இருக்கிறது. அதாவது ஜனவரி டு ஜூலை. ஸோ ஜனவரி டு ஜூலை 2025ஓட கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்துட்டு போங்க. நல்லாவே என்னன்னா குரூப் டிக்கு ரிப்பீட் ஆகுது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, செபியோட வந்து நியூ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், துகின் காந்தா. இவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டைம் வந்து நியூ சேர்பர்சனா இருக்காரு. அதனால என்ன வரும், துகின் காந்தா பாண்டே. ரைட், அடுத்து வாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு ராஜீவ் காந்தி ஒன் சம்வர்தன் யோஜனா இன் ஜூன் 2025 இருக்காம். இப்ப ராஜீவ் காந்தி பேலியமா இன்னமும் வந்து சில ஸ்கீம்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னா, எஸ் ரிலீஸ் பண்றாங்க. எந்த கவர்மெண்ட்னா ஹிமாச்சல். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் எனக்கு இன்னமும் வந்து ஹிமாச்சல் யாருன்னா காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி இருக்கு.
ஸோ அதனால என்ன பண்ணிருப்பேன்னா அது ஒரு நியூ ப்ரோக்ராம் ராஜீவ் காந்தி ஒன் சம்மாதன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகனா ஃபாரஸ்ட் கவரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ ஃபாரஸ்டையும் அங்க இருக்க ட்ரைபல் பீப்புளோட வந்து ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் அ ஆனுவல் மீட்டிங் ஆஃப் வேர்ல்டு எக்கானமி ஃபோரம் ஹெல்ட் இன் ஜனவரி 2025. இதுவுமே என்னன்னா நான் கொடுத்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து நான் பிடிஎஃப்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தனோ அதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு எக்கானமி ஃபோரமோட 55வது ஆனுவல் மீட்டிங் எங்க நடந்திருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா எங்க சுவிட்சர்லாந்து தாவோஸ்ல நடந்திருக்கும், தாவோஸ் நடந்திருக்கும். அதனால சீதா வரும். அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ஆஸ் த லோக்பால் ஆஃப் இந்தியா டிக்ளேர் ஆனுவலி அஸ் அ லோக்பால் டே? எந்த டேவை லோக்பால் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர்ல இருந்திருக்கான். ஜனவரி மாசம் 2025 லோக்பால் என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஜனவரி 16, அதாவது ஜனவரி 16 2014 தான் என்ன பண்ணிருக்காங்க லோக்பால் உருவாக்கியிருப்பாங்க. அந்த டேவே லோக்பால் டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ன 16 ஜனவரி 2024 தான் என்னன்னா லோக்பால் டே. ஸோ 16 ஜனவரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, on 3rd May 2025, in which state did DRDO successfully conduct the first flight test of its indigenous stratospheric airship platform அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நியூஸ்ல இருந்தது. ஆக்சுவலி நான் டிஆர்டிஓ என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், ஸ்டாட்டோஸ்பியர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இது நியூஸ்ல இருந்தது. என்ன என்ன வரும்னா இந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேஷ் தான். அடுத்து, நாரி சக்தி வந்தன் அதிநியம் பாஸ்ட் இன் 2023 கரஸ்பாண்ட் டு விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல. இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு டவுட்டா இருக்கலாம். பட் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் பாருங்களேன். அதாவது உமன் ரிசர்வேஷன் பில் இருக்கு பாத்தீங்கன்னா 2023 வந்து கொண்டு வந்தது. இது கடந்த 2-3 வருஷமாவே வந்து நியூஸ்ல இருக்கிறதா. உமன் ரிசர்வேஷன் எவ்வளவு 1/3 ரிசர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட்டோட லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொண்டு வந்து சொல்லிட்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஆக்சுவல் நேம் என்ன, நாரி சக்தி வந்தன் அதிநியமா. அதனால என்னன்னா இது வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ உமன் ரிசர்வேஷன் பில்னு சொல்லும் போது ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் 106 அமெண்ட்மெண்ட். இந்த மாதிரி பேர் கேட்கும் போது என்னன்னா நம்மளுக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட் இது ஈஸியா இருக்கும், பட் சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேபி அந்த நேம் தெரியாம வந்து நம்ம விட்டுட்டு வரும். அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி, விச் ஃபிலிம் ஆஃப் அமீர் கான் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஜூன் 2025? இது என்ன சார் எந்த டைம் சினிமால இருந்து அமீர் கானோட மூவிலாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாமா நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அமீர் கானோட ஒரு மூவி வந்து ஒரு சோஷியல் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது அடிக்கடி நியூஸ் இருந்தது. அந்த மூவியோட பேர் வந்து சித்தாரே ஜமீன் பர். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன், ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து, which number candidate Denmark become when it exceeded the எனர்ஜி சார்ட்டர் ட்ரீட்டி அப்படின்னு இருக்கா. இது என்ன அப்படின்னா இந்த யூரோப்பியன் கமிஷன்ல இருக்கும்போது ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா, அவங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் இங்க நம்மளுக்கு கேட்டு வைக்கிறாங்க. பட் ஞாபகத்துல வச்சுக்கேன், 3 யூரோப்பியன் கண்ட்ரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த எனர்ஜியோட வந்து இசிடி, அதாவது எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரேட் வந்து அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க, ட்ரீட்டி மாதிரி எனர்ஜி சார்ட்டர் ட்ரீட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல நிறைய கண்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், வெளில போயிட்டு இருக்காங்க. அதுல ரீசெண்டா எந்த கண்ட்ரி வெளியே போயிருக்காங்கன்னா டென்மார்க் போயிருப்பாங்க. அந்த டென்மார்க் எத்தனாவது கண்ட்ரினா 8வது கண்ட்ரியா வந்து வெளில போயிருக்காங்களா. இதை எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. இது நம்மது சம்பந்தப்பட்ட வந்து இதுவே கிடையாது. பட் இருந்தாலும் என்ன, இந்த எனர்ஜி இருக்குனால என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உலகத்துல ஏதாவது வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், யோசிக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ், அதுவும் ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட்ல எல்லாம் வருது அப்படின்னா தாராளமா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம கை வச்சு நெகட்டிவ் போயிடக்கூடாதுல. இதெல்லாம் நம்மளால வந்து ஆன்சரே பண்ண முடியும்னு தோணுதோ அதை ஸ்கிப் பண்ணுங்க. பட் நம்மளால லாஜிக்கா எடுத்து ஆன்சர் பண்ண முடியுமா அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ண பாருங்க. அடுத்து வாங்க, விச் அவார்ட் வாஸ் கன்ஃபர்ட் ஆன் சுச்சா சிங்
ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் வந்து ஸ்போர்ட் இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். ஜனவரி மாதம், ஸோ ஜனவரி 2025 ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரி அவார்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அர்ஜுனா அவார்டு கொடுக்கும்போது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து 2 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தவர் வந்து முரளிகாந்த் பட்டேகர், இன்னொருத்தவங்க வந்து சுச்சா சிங்னு சொல்றாங்க. அதனால என்னன்னா இது நியூஸ்ல இருந்தனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆக்சுவலா அவங்க என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்னா இந்த இடத்துல இருக்கிற அர்ஜுனா அவார்டு. அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வரும். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு த ஆர்பிஐ வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு ஓப்பன் அண்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆப்ரேட் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளே வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. கைட்லைன்ஸ் என்ன, 10 வயசுக்கு மேல இருந்தாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம், மைனருக்கான ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு நியூ கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது நியூஸ்ல வந்து அப்ப 10 லேட்டா 10 வருஷத்துக்கு அப்புறமே என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், மினிமம் ஏஜ் டு ஓப்பன் வந்து ஒரு ஆப்ரேட் வந்து சேவிங் பேங்க் அக்கௌண்ட். அடுத்த கேள்வி, 2025 வேர்ல்ட் ரோவிங் சாம்பியன்ஷிப் வாஸ் ஹெல்ட் அட் விச் லொகேஷன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்சுவலானதான், ஜஸ்ட் ஞாபகத்தை வச்சு தான் ஆகணும். வேர்ல்டு ரோவிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னா சைனா, ஷாங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடந்திருக்கும். அதனால ஷாங்காய் சைனா தான். அடுத்த கேள்வி, on which date in 2025 did Prime Minister Narendra Modi release a Genome India data on the occasion of launching a Genome India project? அது என்னன்னா ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து நிறைய வருஷமாவே நியூஸ்ல இருந்துட்டு தான் இருக்கு. பட் அது ரிலேட்டடா என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, ஜீனோம் இந்தியா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அது எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணிருப்பானா 9th ஜனவரி 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காராம். இது வந்து இந்தியால ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட ஜீன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து எடுக்கிறது. அதனால இது வந்து ரிலீஸ் பண்றதுனால இது நியூஸ்ல இருந்தது கனெக்ட் பண்ணுங்க. 9th ஜனவரி 2025 என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஆக்சுவலி என்ன இந்த ஷிஃப்ட்ல நிறைய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல் இருந்தாலும் என்னன்னா கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனாலதான். அடுத்து வாங்க, விச் பாராலிம்பிக் அத்லெட் வாஸ் ஹானர்ட் வித் அர்ஜுனா அவார்ட் இன் 2025. இங்க பாருங்க, அர்ஜுனா அவார்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து அதிக கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. கொஞ்சம் அதிகமான கவனம் என்ன பண்ணணும்னா இந்த அர்ஜுனா அவார்டு ரிலேட்டடா வந்து கொடுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நவ்தீப் சிங். இவர் தான் என்ன அர்ஜுனா அவார்டு வாங்கியிருப்பாரு. சும்மா பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அர்ஜுனா அவார்டு 2025 32 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த அர்ஜுனா அவார்டு அடிக்கடி கேட்கனால ஒரு என்டையர் வந்து பார்த்துக்கலாம். ஆவத்தில் வச்சுக்கிறது நவ்தீப் சிங். இவர் எதுல வாங்கியிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம், ஜாவலின் த்ரோ. ஸோ ஜாவலின் த்ரோல தான் என்ன பண்ணியிருப்பானா வாங்கியிருப்பாரு. ஞாபகத்தில் வைங்க. இப்போ நம்ம என்டையர் என்ன பண்ணலன்னா மொத்தமா அர்ஜுனா அவார்டு 2025 32 பேர் கொடுத்துருக்காங்களா, அதுல பேரா அத்லெட் வந்து 17 பேர் அதுல வச்சுக்காங்க. மொத்தம் 32 பேர்ல பேரா அத்லெட் வந்து 17 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு பேரையும் வந்து ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணீங்கன்னா பேர் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். எங்கேயாவது எக்ஸாம்ல கேட்கும் போது கனெக்ட் பண்ண என்ன பண்ணிக்கலாம்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ ஜோதி கராஜ் வந்து அத்லெட்டிக்ஸ் ஹர்லர், அன்னூர் அணி நிறைய பேருக்கு தெரியும் ஜாவலின் த்ரோல, ராகேஷ் குமார், பிரீத்தி பால், ஜீவனதி தீபி, அஜித் சிங், சச்சின் ஹிலாரி, தரம்பீர், மனோஜ் சர்மா, உப்பசீமா, நித்து, ஸ்வதி, மணித்கா அகர்வால், சலிமா தீத்தி, அபிஷேக். இதுல எல்லாமே அவங்க என்ன டிசிப்ளின் இருக்கான்னு ஸோ ஒரு வாட்டி வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வாங்க, சஞ்சய், ஜர்மன் பிரீத் சிங், சுஜித் சிங், ராகேஷ் குமார், நிதிஷ்குமார், துளசிமதி முருகேசன். நாத்துல வச்சேன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. துளசிமதி முருகேசன், நித்யாஸ்ரீ, சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ், கபில் பர்மர், மோனா அகர்வால், ருப்னா பிரான்சிஸ், சொனபில் சுரேஷ் குசாலே, சரபோஜ் சிங், அபய் சிங், சஜன் பிரகாஷ், அமன். 31 பேர் தான் இருக்கு. இன்னொரு ஆள் கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து ஏன்னா நவதீப் சிங். இங்க கொடுத்துருக்க நவதீப் சிங் கனெக்ட் பண்ணுங்க. 32 பேர் வந்து இன்னும் இருக்காங்களா, என்னென்ன டிசிப்ளின், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து அதுமே கேட்பாங்க. லைஃப் டைம் அர்ஜுனா அவார்ட், அதாவது முரளி ராஜாராம் பேத்தர் பாரா ஸ்விமிங், இவர் தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பாரா ஒலிம்பிக்ல கோல்டு வந்து வாங்கி கொடுத்தது. துரோணாச்சாரி அவார்டு 2 பேருக்கு, ஒன்று தீபாவளி தேஷ்பந்த் ஷூட்டிங் அதோட கோச்சு, அதே மாதிரி அர்மோண்டோ இவர் ஃபுட்பாலோட கோச்சு. அடுத்த ராஸ்திரிய கேல் ரோஜ்கன்
புரஸ்கர் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா அதுக்கான அவார்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து காலேஜ், இன்டர் காலேஜ் ரிலேட்டடா ஏதாவது காம்படிஷன் போகுதுன்னா அதுல எது டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னா அதுக்கு மௌலானா அப்துல் கலாம் அசாத் ட்ரோபி வந்து கொடுப்பாங்க. அதுல பாருங்க சண்டிகர் யூனிவர்சிட்டி பார்த்து ஃபர்ஸ்ட், அடுத்து லவ்லி ப்ரொஃபஷனல் வந்து ரெண்டாவது, குரு நானக் தேவ் வந்து மூணாவது. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஞாபகத்துல வச்சுக்கேன். இதுக்குன்னா சம்டைம்ஸ் இந்த இதுல ரிலேட்டடா கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதிகமான கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து சொல்றேன். இப்ப மேஜர் தயன்சந்த் கேல்ரத்ன அவார்டு 4 பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 2024 தான் 2025 ஜனவரியில வந்து கொடுத்திருப்பாங்க. மனு பாக்கர் ஷூட்டிங்ல வந்து நான் ஒலிம்பிக்ல 2 மெடல் வந்து வாங்கி கொடுத்திருப்பாங்க. டி குகேஷ் யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கியோட வந்து கேப்டன். பிரவீன்குமார் வந்து பாரா அத்லெட்டிக்ஸ், என்னன்னா ஹை ஜம்ப்ல என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், பாரா ஒலிம்பிக்ல கோல்டு வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கேன், இம்பார்ட்டன்ட். அடுத்து, இன் விச் மந்த் வாஸ் ஏரோ இந்தியா 2025 ஏர் ஷோ ஹெல்ட் இன் பெங்களூரு. இதான் பாருங்களேன், எந்த மாசம் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. எந்த டைம்ல நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பிப்ரவரி 10ல இருந்து 14, 2025 கர்நாடகா பெங்களூர்ல என்னன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நியூஸ்லயே இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் வந்து என்னன்னா அந்த டைம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ பிப்ரவரியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரோ ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ல இந்த ஷிஃப்ட் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே டஃபா இருக்கு. பட் ஞாபகத்துல வச்சுக்கேன். நான் கரண்ட் அஃபேருக்கு நான் சொன்ன மாதிரி ஜனவரி டு வந்து ஜூலை வரைக்கும். ஸோ ஜனவரி டு ஜூலை வரைக்கும் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வந்து நான் ஆப்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் டேட்டே சொல்லலாம். ஒரு வாட்டி என்னன்னா பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா கரண்ட் அஃபேருமே வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல இருக்கு. அதுல 20மே கரண்ட் அஃபேர் வரும். நீங்க ஒரு 10 கிட்ட கரெக்டா போட்டாவே என்ன அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா டஃபா தான் இருக்கும். அதனால என்ன, நான் ரொம்ப உட்காந்து கரண்ட் அஃபேர்லாம் படிச்சு எல்லாமே வந்து ஆன்சர் பண்ண நினைக்கிறத விட இருக்கிறத கரெக்டா படிச்சு அதை நான் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணி அதை மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம்ல கேட்கும்போது தப்பில்லாம ஆன்சர் பண்றதே வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கம்ப்ளீட்டா என்னன்னா என்டையர் ஜிஎஸ் டாபிக் வித் மேத்து கரண்ட் அஃபேர் எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணா செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்பர் சொல்லிட்டேன், ஏதாவது கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.